Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பச்சை மொச்சை பயிரை வச்சுட்டு மசாலா மொச்சை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு மொச்சை பயிரை உரித்து எடுத்துக்கணும். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணது, 2லேருந்து 3 கத்திரிக்காய் கட் பண்ணது, 2 தக்காளி கட் பண்ணது. ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சுட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு 2 ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு காய் ஒரு 75லேருந்து 80% வேக விட்டுருங்க. தேங்காவை அரைச்சிக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் அதிகமாக தான் அரைக்கணும். இந்த குழம்புக்கு இந்தளவு தேங்காய் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 பல் பூண்டு. இஞ்சி தேவையில்லை, அது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் இல்லைன்னா ஒரு 4 கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, கொஞ்சமாக கசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதையெல்லாம் கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காய் வந்துருச்சு. இதில் தாளித்து ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு. இது நல்லா வெடிக்கட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போடுறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுக்கலாம். மல்லித்தலை இதிலே போட்டு வதக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. குழம்புல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், ரைஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.